ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்லலாம். பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யார் எவிட் ஆவாங்க? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா எவிட் ஆகும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ட்விஸ்டா வந்து முடிச்சு விட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து கேப்டன், அவங்களை எவிட் ஆக பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரஜின் வந்து பிக் பாஸ் கோட்டை வந்து வெளியேறி ஃபர்ஸ்ட் வீடியோவே போட்டாரு. 3 பேர் இருந்தாங்க. சாண்ட்ரா, பிரஜின் அண்ட் எஃப்ஜே. எஃப்ஜேவா பிரஜினான்னு கேட்டோன்னா, எஃப்ஜே ரொம்ப நாளாக இருக்காரு, ஒன்றுமே பண்ணாமல் இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. அவர் வெளியே போயிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, எப்படி பார்த்தீங்கன்னா பிரஜினை வந்து தூக்கி விட்டாங்க. பிரஜின் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ் வெளியே போயிட்டாரு. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜின் அவ்வளோ இம்பாக்ட் கொடுப்பாரான்னு தெரியல. எனக்கு எஃப்ஜேவும் அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுப்பாரான்னு தெரியல. அவரும் போயிருக்கலாம். இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏதோ பெரிய ட்விஸ்ட் வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் டபுள் எவிக்ஷன் வைக்கல. பிரஜின் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டாங்க. சாண்ட்ரா அண்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் நேட்டிவ் ஓட்டில் இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா ஏன் பிரஜென்ட் பண்ணாங்க, நல்லா தான் விளாண்டார். லாஸ்ட் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளாண்டதுக்கான டாப் 6 கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டாங்க. ஸோ அப்கமிங் வீக் வந்து ரொம்ப ரொம்ப கேம் வந்து இன்னும் டிஸ்டர்ப் போகும். ஏன்னா 64 டேஸ் மேலே ஆச்சு. இன்னும் கேம் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் தெரியல, புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சுவாரஸ்யமாக விளாடணும்னு நினைக்கிறேன். ஸோ சரி, யார் எவிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துன்னா இது 3 பேர்ல வந்து எஃப்ஜே போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை எஃப்ஜே பிரஜன் 2 பேரும் போயிருந்தாலே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க.